1819 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நாள் இந்த கஸ்பா ஆலயத்தினுடைய அடிக்கல் நாட்டப்பட்டது. ஹோம் சர்ச்சினுடைய கல்கோயிலினுடைய கஸ்பா ஆலயத்தினுடைய அடிக்கல் 1819 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சார்லஸ் மீட் மிஷனரியுடைய காலத்திலே அந்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அருள் திரு நீல் ஐயராலே இந்த கஸ்பா சபையினுடைய அடிக்கல் நாட்டப்பட்டது. அப்போது இந்த இடத்தினுடைய நிலைமை உங்களுடைய சபை வரலாறை படித்தவர்களுக்கு தெரியும். என்ன, இந்த இடத்திலே கள்ளி செடிகளும் முட்செடிகளும் நிறைந்து நரிகள் வாழ்ந்து கொண்ட இடமாக இருந்தது. கள்ளி செடிகளும் முட்செடிகளும் இருந்து நரிகளுடைய கூடாரமாக இந்த பிராந்தியம், இந்த பகுதி எல்லாம் இருந்தது. மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இருக்கவில்லை. அன்றைய தினத்திலே இந்த இடத்துல இருந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் எத்தனை தெரியுமா? வெறும் 12 கிறிஸ்தவ குடும்பங்கள். இந்த நாகர்கோயிலில் இருந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் வெறும் 12. அன்று அடிக்கல் நாட்டுகின்ற போது வந்த கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 18 பேர். 18 பேர். இந்த இடத்தை திருமறையிலே சொல்லப்பட்டதை போல அவாந்திர வழியிலே பெரும் பாதை உண்டாகும், மாம்சமான யாவும் கர்த்தருடைய மகிமையை காணும். ஆண்டவர் நம்மை நினைத்தருளினார். இன்று இந்த திருச்சபை 4800க்கும் அதிகமான குடும்பங்கள், எத்தனை பட்டதாரிகள், எத்தனை பொறியியல் வல்லுநர்கள், சிறந்த மருத்துவர்கள், கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள், IAS IPS அதிகாரிகள், தொழில் முனைவோர், கல்லூரிகள் நிறுவனங்கள் நடத்துகின்றவர்கள், சிறந்த வழக்கறிஞர்கள், நீதிபதிகள். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு வாழ்வு தந்தார். கஸ்பா திருச்சபையின் மக்கள் இதை நினைத்து பார்க்க வேண்டும். நரிகளும் கள்ளிச்செடிகளும் முட்செடிகளும் இருந்த இடத்திலே கர்த்தர் நம்மை மகிமையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நினைத்து, ஆண்டவருடைய செயலை நினைத்து, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களிலும் நாம் முன்னெடுத்து செல்ல அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். 18 பேர் கூடின கூட்டத்தில் அல்லது 12 கிறிஸ்தவ குடும்பங்கள் இருந்த அந்த காலத்தில் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுனாங்க பாருங்க. 2500 பேருக்கும் அதிகமான மக்கள் அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய பெரிய ஆலயத்தை கட்டினார்கள். அதுதான் அவர்களுடைய தூர காட்சி. இடிச்சு இடிச்சு கட்டணும்னு இல்லை, பல தலைமுறைகளுக்காக கட்டி வைத்தார்கள். இவைகளை எல்லாம் கடவுளுடைய நற்செய்தி, கடவுளுடைய அடியவர்கள், ஆண்டவர் நமக்கு தந்த ஒவ்வொரு காரியங்களையும் நினைவு கூற அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். நற்கருணையிலே